ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் ரேஷன் துவரம் பருப்பை எடுத்து அதை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்து ஊற வச்ச 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 10 செகண்ட் மட்டும் ஊட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 4 பல் பூண்டை தட்டி அதில் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியோட ஹீரோவான முருங்கைக்கீரை 1 கப் நல்லா சுத்தம் பண்ணி அதை அது கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 3 பெரிய ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அப்போது ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா அந்த அரிசி மாவு இழுத்துரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வடைக்கு தட்டி எடுக்கிற மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். முருங்கை கீரையை சேர்த்துருக்கறனால இதுல கொத்தமல்லி கறிவேப்பிலை எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இதை சூடான எண்ணெயில நம்ம போட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப வாசனையா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த முருங்கை கீரை வடை. ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க, அப்பதான் உள்ள எல்லாம் நல்லாவே வெந்து வரும். ரேஷன் துவரம் பருப்பு, முருங்கை கீரை இதெல்லாம் சேர்த்திருக்கிற ஒரு சத்தான வடை. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ.